அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மேக்ஸ் மாதிரி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எதோட சிம்பிளிஃபிகேஷன்னா பவர்ஸில் இருக்கும்ல அந்த வேல்யூவோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2^8 × 2^7 × 2^2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. மேக்ஸை பொறுத்தளவு பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா? தமிழில் சொல்லணும் அப்படின்னா அடிமானம் சமம் எனில் அடுக்குகளை ஆட் பண்ணணும். ஓகேவா? பவர்ஸ் அதான் அடுக்குன்னு சொல்லுவாங்க. அதை கூட்டிடணும். சரியா? அப்போ நம்ம இங்கே என்னதுக்கு அடிமானம் சேமாக இருந்துச்சு. இப்போ பேஸை 1 டைம் வச்சுக்கணும். இப்போ பவர்ஸ் ஆட் பண்ண என்ன வரும்? 8 + 2 10, 10 + 7 17. சரியா? அப்போ 2^17 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இப்படி மல்டிப்புளாக இருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதே ஒரு வேல்யூ இப்போ 5^2 + 5^3 + 5^4 + 5^3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, அதே சமயத்தில் என்னென்னா சேம் பேஸாகவும் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா காமனாக வெளியெடுக்கணும். எதை காமனாக வெளியெடுக்குதுன்னா 5^2 இருக்கா? அப்போ இங்கே 5^2 இருக்கும், இங்கேயும் 5^2 இருக்கும், இங்கேயும் 5^2 இருக்கும். ஸோ இப்போ இந்த 4 டேர்மில் இருந்து நம்ம 5^2 காமனாக வெளியெடுக்கணும். புரிஞ்சதா? அப்போ 5² 5^2 நான் காமனாக வெளியெடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு வெறும் ஒரே ஒரு 1ங்கிறது மட்டும்தான் இருக்கும். அப்போ 1 + இங்கே 5^2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். சாரி, 5ங்கிற வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 5^3லேருந்து 2 போயிடுச்சுன்னா மிச்சம் 1 மட்டும்தானே இருக்கும். அதை போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5^4ல் 5^2 போயிடுச்சுன்னா மிச்சம் 5^2 ப்ளஸ் 5 இங்கே 3 தான், அகைன் 5 மட்டும்தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 5² அப்படி வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். சரியா? இப்போ நீங்கள் அகைன் கேட்கலாம், எல்லாமே ப்ளஸில் தானே இருக்குது, 5 இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. எல்லா நம்பர்லேயுமே 5 இருந்தால் மட்டும்தான் 5² அந்த மாதிரி காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா காமனாக வெளியே எடுக்க முடியும். பட் இங்கே வெறும் 1ங்கிற நம்பர் மட்டும்தான் இருக்கிறதுனால இங்கே காமனாக எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணுறதுனா 1 அப்படி வச்சுக்கோங்க, 5 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 5 × 5 25. சரி, 25 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 25 + 5. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். என்ன வருது? 25 இங்கே 5 30 30 × 5 35 35 × 1 35 × 1 36. ஸோ இந்த வேல்யூ எப்படி பண்ணுறது அப்படின்னா 5² 5² பண்ணால் 25. அப்போ 25 × 36 என்னன்னு பார்க்கணும். இப்போ 36 பார்க்கலாமா? 36 × 25 என்ன வரும்? அப்போ என்ன வருது அப்படின்னா 800 வருது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே 900 வரும். ஓகே, அப்போ இதோட வேல்யூ 900. இப்போ இந்த மாதிரி ப்ளஸில் இருக்கும்போது செஞ்சாச்சா? இதே போல் இப்போ 2^2 + 2^2 + 2^2 + 2^2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நம்பராக இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயருமே ஒரே டேர்மாக தான் இருக்குது. அப்படி தானே? இப்போ அங்கே என்ன பண்ண போகிறோம்னா அதே 2^2 தான் நான் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். 2² தான் காமனாக வெளியே எடுக்க போகிறேன். சரிங்களா? எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்குமா? ப்ளஸ் இங்கேயும் 1 இருக்குமா? ப்ளஸ் இங்கேயும் என்ன பண்ணும்? 1 இருக்குமா? 1 + 1. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. இப்போ 2² × 4. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ 2² 2 × 2 போட்டு மல்டிபிள் பண்ணாமல் நான் என்ன சொல்கிறேன்னா 4 2 பவராக மாற்றிடுங்க. மாற்றணும்னா எப்படி? இப்போ 2² × 2^2 2² என்னது வரும்? நமக்கு 4 தானே வரும். அந்த 4 2 பவராக மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த 2 என்ன இருக்குது? பேஸ் சேமாக இருக்கா? பவர் என்ன பண்ணி விட்டோம்னா ஆட் பண்ணி விட்டணும். 2^4 தான் இது ஆன்சர். இப்போ 2^4ங்கிறது என்னது? 2 × 2 அந்த மாதிரி போட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சா? இதே இது 4th ஒன்று என்ன அப்படின்னா இப்போ 2² 3 இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, 2² வேல்யூ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு பவர் 3 அப்படியும் செய்யலாம். இல்லைனா 3யும் 2வையும் மல்டிபிள் பண்ணி விட்டுலாம். ப்ராக்கெட்னா அந்த நம்பரோட இந்த நம்பரையும் என்ன பண்ணிடணும்னா மல்டிபிள் பண்ணி விட்டுணும், பெருக்கி விட்டுணும். சரிங்களா? இப்போ மூவிடன் 6. அப்போ 2^6 தான் இதோட ஆன்சர்.
அப்போ 2வை 6 டைம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஓகேவா, 2வை 6 டைம் போட்டுட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணி எழுதணும். சரியா, 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4. ஓகே, 16 into 4 64. அப்போ 64 தான் இதோட ஆன்சர். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரி, இதே தான் இன்னொன்று என்ன அப்படின்னா, 5th ஒரு மெத்தட் சின்ன மெத்தட் சொல்லித்தரேன். இதில் 2 power 4 இருக்குது. ஓகே, 4 ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் கேட்கலாமே, என்ன இந்த 4 இதே மாதிரி தானே இருக்குது, அப்போ 2வையும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணி விட்டலாமான்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ப்ராக்கெட் இருந்தனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து ப்ராக்கெட் இல்லைன்னா இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம் தெரியுமா, 2க்கு பவர் வந்து 4, 4க்கு பவர் வந்து 2. அப்போ நீங்கள் என்னென்னா இந்த 4க்கு நீ ஸ்கொயர் பண்ணணும், 4ஐ ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை நீ என்ன பண்ணணும்னா 2 பவர் எடுக்கணும். சரிங்களா, அதாவது 4 ஸ்கொயர் என்னது 4 into 4 16 வருமா, அப்போ 2 power 16. அப்போ 2 power 16 என்ன வேல்யூ அதை எழுதணும். புரிஞ்சிச்சா? ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இந்த மாதிரி நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பவர் எடுத்துகிட்டு அகைன் 2க்கு எடுக்கணும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஓகே, மல்டிபிள் இருந்தாலும் ஓகே தான், பவரில் இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு புரிஞ்சு தானே? இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது பேஸ் பண்ணி. இப்போதைக்கு நீங்கள் காமனாக தெரிய வேண்டியது வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, மல்டிபிளில் சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பவரில் இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்னதாக காமனாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வந்துடும். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.